வணக்கம். இன்றைய காலத்து இளைஞர்களுக்கு ஒரு சிறிய பதிவு. ஏர்ன் பண்ணுறதையும் எஜுகேஷனையும் கம்பேர் பண்ணி நிறைய பேர் சோர்வடைந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. அப்படி இருக்க வேண்டாம். ஏன்னா இன்னைக்கு இந்த உலகத்தை ரூல் பண்ணுற நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் லைஃப்பில் கூட பாஸ் ஆகாத அந்த நிறைய பேர் தான் வந்து இந்த உலகத்தை வந்து இன்னைக்கு ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் நீங்கள் தேர்வில் தோல்வி அடைந்தாலோ இல்லை காலேஜில் வந்து பெருசாக வந்து மார்க் எடுத்து சர்வே பண்ணாமல் இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் கற்றுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தை தான். தேடுதல் இல்லாமல் கண்டிப்பாக வந்து வாழ்க்கையில் வெற்றி அடையவே முடியாது. ஏன்னா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆப்ஷன் கண்டிப்பாக இருக்கும். அதை வந்து நீங்கள் தேடி எடுத்து சக்ஸஸ் பண்ணலாம். ஒரு சின்ன ஸ்டோரி என்னோடய லைஃப்லேயே நடந்ததை நான் சொல்கிறேன். ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன், அவர் வந்து அவருக்கு தேவையான ஒரு லேண்ட் விஷயமா வராரு. எங்ககிட்ட அந்த லேண்ட் இருந்து கூட அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ரொம்ப தயக்கமாக இருந்துச்சு. அந்த நேரத்தில் ஒரு படிக்காத ஒரு இடைத்தரகர், அருமையான மனுஷன், போய் பேசாத ஆள், வயசானவர். ஆனால் அவர் வந்து அந்த பிஸ்னஸ் மேன்கிட்ட போய் அணுகின விதம் பார்த்தீங்கன்னா தைரியமாக இருந்துச்சு. சரிங்களா? அதனால தான் யோசித்தேன், என்னதான் வந்து படிப்பறிவே இருந்தாலும் மனதைரியம் இல்லைன்னா கண்டிப்பாக வந்து ஜெயிக்க முடியாது. அதனால் தப்போ ரைட்டோ தயவுசெய்து முதல்ல பேசி பழகுங்க. இந்த நாட்டை பற்றி நிறைய தெரிஞ்சுக்குங்க. அதே மாதிரி என்னென்ன பிஸ்னஸ் நடந்துட்டுருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. தேடுதல் தான் வந்து நம்ம வாழ்க்கையை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். அதனால் எந்த ஒரு தயக்கமும் வேண்டாம். முதல் கான்ஃபிடெண்ட்டாக இருந்தீங்கன்னா தான் இதுலேயுமே சக்ஸஸ் ஆக முடியும். பயந்துட்டே வீட்டில் உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் பெற்றோர், நீங்கள் கட்டிய மனைவி, இவங்க 2 பேர்த்து தவிர யாருமே உங்களுக்கு சாப்பாடு கூட போட மாட்டாங்க. அதனால் தயவு செய்து ஏதாவது பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். முடிந்தவரை சிறு தொழில் ஆரம்பித்து படிப்படியாக முன்னேறுங்க. எடுத்த உடனே இது ஒன்றும் வெற்றி கொடி கட்டு பாட்டு கிடையாது. ஒரே பாட்டில் வந்து நம்ம கோடீஸ்வரனாக இருக்குது. அதனால் கான்ஃபிடெண்ட்டாக மக்களை வந்து அணுகுங்க. டெய்லி புது புது இடங்களுக்கு போங்க. புது புது மனிதர்களை பாருங்கள், பேசுங்க. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, சரிங்களா? சிரிப்பாக சிரிச்சுட்டு போய் பேசுங்க, தப்பே கிடையாது. கண்டிப்பாக எவ்வளோ கோவக்காரங்களாக இருந்தாலும் சரி, அந்த சிரிப்போட ஒருத்தங்களை அணுகி பாருங்கள். கண்டிப்பாக லைஃப்பில் நீங்களும் சக்ஸஸ் ஆகலாம். தேங்க்யூ.